மத்திய அரசு உயர்த்திய வாடகை மீதான 18% வரி விதிப்பு திரும்பப் பெற கோரி பொள்ளாச்சியில் வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள வாடகை கடைகள் மீதான வரி விதிப்பு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வாடகை வரி விதிப்பால் தமிழகத்தில் பல லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி இன்று தமிழகம் முழுவதும் வணிகர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி ராஜேஸ்வரி திடலில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பொள்ளாச்சி வால்பாறை பகுதியிலிருந்து வியாபாரிகள் கலந்து கொண்டு மத்திய அரசு இந்த 18% வரி விதிப்பு திரும்பப் பெற வேண்டும், மாநில அரசின் ஆண்டுதோறும் 6% வரி உயர்வு உள்ளிட்டவற்றை திரும்பப் பெற வேண்டும், வணிக உரிமை கட்டண உயர்வு மற்றும் அதன் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும், தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் கண்டன முழக்கங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியை விட இப்போ கோயம்புத்தூரை விட கம்பேர் பண்ணும்போது பொள்ளாச்சியில் சொத்து வரிகள் அதிகம். அதுக்கு மேலே 6% வருடம்ங்கிறது இனிமேலெல்லாம் சொத்து வச்சிருக்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அளவிற்கு வருகின்றது. அதனால் கவர்மெண்ட் இந்த மாதிரி வரிகளை போட்டு இந்த வியாபாரிகளையும் விவசாயிகளையும் இது மாதிரி பொதுமக்களையும் வதைக்காமல் கொஞ்சம் இதெல்லாம் ரீகன்சிடர் பண்ணணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இந்த வாடகை வரி விதிப்பு என்பது பெரிய வியாபாரிகளுக்கு பிரச்சனை இல்லை, பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் சிறிய வியாபாரிகள் உள்ளபடியே இணக்க வரி செலுத்தும் வியாபாரிகளுக்கு இது ஒரு பெரிய இடியாகத்தான் இறங்கியுள்ளது. வீட்டு வரியிலிருந்து எடுத்து குப்பை வரி முதல் கொண்டு எல்லா வரிகளையும் போட்டு பார்க்கும்போது 85% நாம் கவர்மெண்ட்டுக்கு வரியாக கொடுக்கிறோம். அதனால் அந்த வழிமுறைகளை எளிதாக்க வேண்டும். அந்த வழிமுறைகளை எளிதாக்கி குறைந்த வரியை ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். விதித்துள்ள இந்த 18% வாடகை வரி கண்டிப்பாக இதை கேன்சல் பண்ணணும். இது திரும்ப பெறலான்னா எங்கள் தலைவரை கலந்துக்கிண்டு அதுக்கு அதுக்குள்ள போராட்டங்களை நாங்கள் வலுப்படுத்துவோம்.